அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. இன்னைக்கு நம்ம Cloudshare 365 சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளவுட் ஃபவுண்டேஷன் இன் தமிழ். அதாவது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? கிளவுட் எப்படி ஒர்க் ஆகுது? கிளவுட்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்கு? அத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? கிளவுடோட பெனிஃபிட்ஸ் என்ன? அப்படின்ற எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க கன்டென்ட்குள்ள போலாம். So, what is cloud computing? Cloud computing is about renting resource which is purchasing hardware. ஸோ ஒரு சர்வீஸை நம்ம வந்து எப்பப்போ தேவையோ அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். பட் இது வந்து ஒரு டெஃபினேஷன் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன சொல்லுவாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா ஆக்சஸிங் ரிசோர்ஸ் ஓவர் இன்டர்நெட். அதாவது வந்து உங்களோட சர்வீஸ் உங்களுக்கு தேவையான சர்வீசஸை உங்களோட டேட்டா சென்டர் எல்லாமே வந்து இன்னொருத்தவங்க ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஏடபிள்யூஎஸ்ஸா இருக்கட்டும், இல்ல கூகுளா இருக்கட்டும், இல்ல அஷூரா இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா சென்டர் ஹோஸ்ட் பண்ணிருவாங்க. அங்க இருந்து நமக்கு தேவையான சர்வீசஸ நம்ம பே பண்ணி ஒரு டைம் பையிங்க்கு யூஸ் பண்றது, இல்ல ஒரு சர்டைன் டைம் ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் அபௌட் ரென்டிங் ரிசோர்ஸஸ். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சில ரிசோர்ஸ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வாடகைக்கு எடுக்கிறோம். இன்னும் நான் டெப்த்தா சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களோட ஆஃபீஸ் இருக்கு. உங்களோட ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா சென்டர்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ கன்சிடர் அந்த டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் டைம் லிமிட்ல எக்ஸீட் ஆகுது. ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு டேட்டாவ எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், கிளவுட் ரிசோர்ஸஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேட்டா சென்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பேஸ் இல்ல. அதாவது வந்து என்னோட சர்வர்ஸ் எல்லாமே வந்து ஆக்குபை ஆயிருச்சு. பட் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. அந்த ப்ராஜெக்ட்டோட டேட்டாஸ் எல்லாமே நான் செக்யூரா ஸ்டோர் பண்ணணும். ஃபார் சம் டைம் பீயிங் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, கிளவுட்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன வாங்கிட்டு, அங்க வந்து நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வர்ஸ்க்கான ஹார்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு வெண்டார்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த வெண்டார்ஸ் தான் யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, AWS, Azure, Google, Oracle Cloud இவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் வெண்டார். தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் டெஃபினிஷன்? ரன் யுவர் அப்ளிகேஷன் இன் சம்மன் எல்ஸ் டேட்டா சென்டர். நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டரில் வந்து ரன் பண்ணுறோம். அதுக்கான பேமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஹவர்லி பேசஸ், அதாவது பே அஸ் யூ கோ அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட்ட வந்து நம்ம உங்களுக்கு குடுக்குறோம். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் நீங்க வந்து சார்ஜஸ் அந்த சர்வீசஸ் அவங்களோட ஹார்ட்வேர்ஸ யூஸ் பண்றீங்களோ, அதுக்கேத்தா மாரி சர்வீசஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து மாறும். ஹியர் கிளவுட் புரொவைடர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பிசிக்கல் ஹார்ட்வேர். இப்போ நம்ம கம்பெனியில இருக்கிற டேட்டா சென்டருக்கு யார் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிள்? நம்மளோட ஐடி அட்மின் தான் ரெஸ்பான்சிபிள். கரெக்ட்டா? பட் இதே நீங்க கிளவுட் சைட் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் நீட் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்விஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்விஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்விஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஃபர்தரா இந்த கன்டென்ட்ல பார்ப்போம். இந்த வீடியோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு ஏத்தா மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த சர்வர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிமோட் லொகேஷன்ல இருக்கும். அது உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்லாம் தெரியாது. அதுதான் வந்து ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ரீஜியன்ஸ் இருக்கும். ஈஸ்ட் யுஎஸ், வெஸ்ட் யுஎஸ், சென்ட்ரல் யுஎஸ், சவுத் இந்தியா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ரீஜியன்ஸ்ல டேட்டா சென்டர் இருக்கும். அந்த டேட்டா சென்டர்ல நீங்க உங்க அப்ளிகேஷன ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஓவர் த இன்டர்நெட் நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களோட கிளவுட் ரிசோர்ஸஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இது வந்து ஒரு பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சர்வர்ஸ் இருக்கு. அதுல வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுற டேட்டா எல்லாமே இங்க ஸ்டோர் ஆகுது. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் த இன்டர்நெட் வந்து என்ன பண்றாங்க, ரிமோட்ல வந்து ரிசோர்ஸ ஆக்சஸ் பண்றாங்க. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்டர் எல்லாமே ஒரு ரிமோட் லொகேஷன்ல இருக்கும். அந்த டேட்டா சென்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் பிசிக்கல் சர்வர்ஸ். ஓகே. பிசிக்கல் சர்வர்ஸ் தான் இருக்கும். இந்த பிசிக்கல் சர்வர்ஸ்ல இருக்க டேட்டாவ வந்து என்ன பண்றாங்கன்னா, மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஷேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஓவர் கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் நெட்வொர்க் ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஓகே. இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஹைப்பர்வைசர்ஸ். ஸோ இந்த ஹைப்பர்வைசர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேர ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம ஷேர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைப்பர்வைசர்ஸ். இந்த ஹைப்பர்வைசர்ஸ்ல வந்து பேர் பார்த்தீங்கன்னா, டைப் 1, டைப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ்
ஹார்ட்வேர் ஹைப்பர்வைசர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்வேர் ஹைப்பர்வைசர் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிசிக்கல் சர்வர் மேல நீங்க ஒரு ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர இன்ஸ்டால் பண்ணி, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஹார்ட்வேர வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சர்வர வாங்குறேன். அந்த சர்வர்ல வந்து 100 vCPU இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 50 ஆ மெமரி இருக்கு. 50 ஜிபி ஆஃப் மெமரி இருக்கு அப்டின்னா, இது எல்லாத்தையுமே நான் ஒரு அப்ளிகேஷன்க்கு யூஸ் பண்ணாம, நான் என்ன பண்றேன், ஒரு ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர இன்ஸ்டால் பண்றேன். அந்த சாஃப்ட்வேர இன்ஸ்டால் பண்ணவுனே நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த 100 விசிபி அண்ட் 50 ஜிபி ஆஃப் மெமரிய வந்து நான் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு 2 ஜிபி அ சாரி ஒரு 2 விசிபியு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஜிபி ரேம். இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ஒரு 10 விசிபியு, அதுக்கப்புறம் 50 ஒரு 15 எம்பி ஆஃப் மெமரி. இந்த மாரி நான் அலோகேட் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸ்லைஸ் பண்ணி என்னோட ஹார்ட்வேர யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, EXXI, VMware EXXI. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்ரிக்ஸ் ஹைப்பர்வைசர். ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர் விர்ச்சுவலைஸ்டு ஹைப்பர்வைசர் வெண்டார்ஸ். ஸோ இவங்களோட சாஃப்ட்வேர்ஸ நம்ம இதில இன்ஸ்டால் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, we can just slice that hardware and we can use it. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் ஹைப்பர்வைசர். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சாஃப்ட்வேர் ஹைப்பர்வைசர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஹைப்பர்வைசர் எப்படி ஒர்க் ஆகும் அப்டின்னா, இது வந்து ஒரு ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் மேல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சாஃப்ட்வேர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோஸ் 10 இருக்கட்டும், இல்ல 11 இருக்கட்டும், இல்ல ஒரு சர்வர் ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும். எய்தர் 2012 ஆர் 19 ஆர் 16 எனி விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மேல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க. அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, VMware ஒர்க் ஸ்டேஷன், இல்ல Oracle பாக்ஸ், இந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் ஹைப்பர்வைசர இன்ஸ்டால் பண்றீங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் ரன் ஆகணுமோ அது நீங்க ரன் பண்ணிக்கலாம். எய்தர் நீங்க அதுக்கு மேல ஒரு லினக்ஸ் ரன் பண்ணலாம், இல்ல விண்டோஸ் ரன் பண்ணலாம். ஸோ ஹார்ட்வேருக்கு மேல ஒரு கெஸ்ட் ஓஎஸ். அந்த கெஸ்ட் ஓஎஸ் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அகைன் விண்டோஸ் 10 சர்வர். அதுக்கு மேல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க. லைக் எப்படி நீங்க ஒரு ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்றீங்களோ, உங்க விண்டோஸ் ஓஎஸ்ல. அந்த மாரி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சாஃப்ட்வேர் ஹைப்பர்வைசர வந்து இன்ஸ்டால் பண்றீங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, VMware ஆர் Oracle. தென் அதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த Oracle பாக்ஸ் மேல இல்ல ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மேல நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன இன்னொரு ஓஎஸ்ஸ போடுறீங்க. அதுக்கு மேல நீங்க வந்து உங்களோட தேவையான பைனரீஸ் அண்ட் அப்ளிகேஷன ரன் பண்ணி யூஸ் பண்றீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஹைப்பர்வைசர். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ப ஆஃபீஸ்ல வந்து ஆ ஒரு சின்ன பிஓசி மாரி குடுத்துருக்காங்க. நம்ம வந்து அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் நம்மளோட லோக்கல் மெஷின்லயே அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? சாஃப்ட்வேர் ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணலாம். ஹைப்பர்வைசர் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஹார்ட்வேர் ஹைப்பர்வைசர் வந்து உங்களோட டேட்டா சென்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனி இருக்கும். உங்க கம்பெனில பெரிய பெரிய டேட்டா சென்டருக்குள்ள ஒரு பெரிய பெரிய சர்வர்ஸ் இருக்கும். அந்த சர்வர்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா அப்டின்னா, EXXI, Citrix-Zen அப்டின்னு ஒரு மல்டிபிள் ஆ வெண்டார் பேஸ்டு அவங்க உங்களுக்கு எந்த வெண்டார் ப்ரிஃபரபிளோ அந்த வெண்டாரோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கு மேல டைரக்ட்டா விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 ஆர் சர்வர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, அவங்க அப்ளிகேஷன எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒர்க் ஆகுது. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு பெரிய காலி இடத்த எடுத்து, அந்த இடத்துல நெறைய சர்வர்ஸ வந்து போட்டுட்டு, அந்த சர்வர்ஸ்ல என்ன பண்றாங்க, இந்த டைப் 1 ஹைப்பர்வைசர் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இந்த டைப் 1 ஹைப்பர்வைசர் நான் அகைன் இப்போ மைக்ரோசாஃப்ட்னா அவங்களோட ஓன் ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட்டோட ஓன் ஸ்டாக் இருக்கும். ஓகே. அந்த ஸ்டாக் அதில இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹார்ட்வேர என்ன பண்றாங்க? பப்ளிக்கு ஷேர் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, எப்படி கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிளவுட் சர்வீசஸ் மாடல். இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கனாலே, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாறும். பேஸ்ட் ஆன் த மாடல்ஸ் யூ ஆர் கோயிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க கிளவுட் சர்வீசஸ் மாடல்ல இது ஆன் ப்ரெமிசஸ் மாடல். அதாவது டிபிக்கலி இப்போ நீங்க உங்க ஆஃபீஸ்ல இருக்க டேட்டா சென்டர்ல மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா, என்னன்னா நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நெட்வொர்க், ஸ்டோரேஜ், சர்வர், அதுக்கான விர்ச்சுவலைசேஷன், இந்த மிடில்வேர், ரன் டைம், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிபிக்கல் ஐடி அட்மின் தான் வந்து பார்த்துப்பாரு. ஓகேவா? ஒரு நெட்வொர்க் அட்மின் இருப்பாங்க, சர்வர் அட்மின் இருப்பாங்க. அவங்க தான் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்விஸ். இப்போ நம்ம கிளவுட்ல வரோம். கிளவுட்ல
எதெல்லாம் மேனேஜ் பண்றது மைக்ரோசாஃப்ட், இல்ல வந்து கிளவுட் வெண்டார் காமனா சொல்லணும்னா, இல்ல எதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் ஆஸ் அ ஐடி அட்மின். இப்ப நான் ஒரு ஐடி அட்மின். ஓகே. என்னோட வேலை என்ன அப்டின்னா, இப்ப நான் ஆன் பிரிமிசஸ்ல நான் ஒரு ஐடி அட்மினா இருந்தேன்னா, இது எல்லாமே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆப், டேட்டா, ரன் டைம், மிடில்வேர், ஓஎஸ் இது எல்லாமே ப்ராப்பரா ரன் ஆகுதா? அப்டின்ற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு தான். பட் இதே நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்விஸ் அப்டின்னு சொல்லி நான் கிளவுட் மாடல் போனேன்னா, இங்க இந்த விர்ச்சுவலைசேஷன், சர்வர், ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங் இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஹார்ட்வேர் ஃபால்ட் ஆச்சுன்னா, நம்ம பிரச்சனை கிடையாது. அது மைக்ரோசாஃப்ட்டோட பிரச்சனை. அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ல ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா, அதுவும் மைக்ரோசாஃப்ட் தான் பார்த்துக்கணும். ஆனா, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அத அப்டேட் பண்றது மந்த்லி, அதுக்கப்புறம் அதில பேட்ச் ரன் பண்றது, அதோட அப்டேஷன்ஸ் எல்லாமே யாரோட பொறுப்பு? அகைன் என்னோட பொறுப்பு. ஏன்னா, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்விஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான் குடுப்பாங்க. அதுக்கு மேல ரன் ஆகுற ஓஎஸ்ல இருந்து அப்ளிகேஷன் வரைக்கும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கிளவுட் அட்மினோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்விஸ். இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்விஸ் அப்படின்னா என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு டெவலப்பர் இப்ப. எனக்கு வந்து ஒரு ஜாவா, .NET அந்த மாரி நான் ஒரு டெவலப்மெண்ட் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்விஸ் போய் செலக்ட் பண்ணிடுவேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன் மட்டும் இல்லாம, இங்க எதெல்லாம் மிஸ் ஆச்சு? அப்ளிகேஷன், ரன் டைம், மிடில்வேர் இது எல்லாமே சேர்த்தே மைக்ரோசாஃப்ட் புரொவைட் பண்ணிடுவாங்க ஆஸ் அ ஸ்டாக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு .NET வெப் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண போறேன்னா, அதோட ஸ்டாக்க குடுத்துருவாங்க. அப்ப என்னோட வேலை என்ன அப்டின்னா, நான் என்னோட கோட இதுல பப்ளிஷ் பண்ணி டெஸ்ட் பண்றது மட்டும் தான் என்னோட வேல. ஓகே. ஸோ இது வந்து பேரு பார்த்தீங்கன்னா, ஆப் சர்வீஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். ஸோ நம்மளுக்கு பிளாட்ஃபார்மையும் ப்ரொவைட் பண்ணிர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு மொத்தமா ஒரு பில்டான அப்ளிகேஷனே அதில வந்து ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொத்த அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு Gmail எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு WhatsApp எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு சர்வீஸ் டெஸ்க் டூலா இருக்கட்டும். இந்த இந்த டூலுக்கான ஹோஸ்டிங், இந்த டூலுக்கான அப்ளிகேஷன், இந்த டூலுக்கான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பேட்ச்சு, இது எல்லாமே இந்த டூல பப்ளிஷ் பண்றதுக்கான லோட் பேலன்சிங் டெக்னாலஜி எல்லாமே வந்து என்ன பண்ணிடுவாங்க, மைக்ரோசாஃப்ட் பார்த்துப்பாங்க. நம்மளோட வேலை என்ன அப்டின்னா, ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன ஆக்சஸ் பண்றது, அதில கான்ஃபிகர் பண்றது, வொர்க் பண்றது மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா கிளவுட் சர்வீஸ் மாடல். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். நான் சொன்ன இந்த மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டாப் 3 தான். இது இல்லாம கம்யூனிகேஷன் ஆஸ் அ சர்வீஸ், செக்யூரிட்டி ஆஸ் அ சர்வீஸ், டேட்டா ஆஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய சர்வீஸ் மாடல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளவுடோட பெனிஃபிட்ஸ். இப்போ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கேன் பாஸ் ஆன் எக்கனாமிக் ஸ்கேல் டூ கஸ்டமர்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சர்வீசஸ் தேவையோ, நீங்க அத மட்டும் ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கானத மட்டும் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்யூர் ஹார்ட்வேர் அட் லோவர் காஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட ஆன் பிரமிசஸ்ல ஒரு சர்வர் வாங்குறேன் அப்படின்னா, அதோட அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $1000 இருக்கும். பட் அதுல ரன் ஆக போற அப்ளிகேஷனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு $100 இருக்கும். பட் ஃபார் $1000 நான் இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். பிகாஸ் எனக்கு அதுதான் வந்து ஒரே ஆப்ஷனா இருக்கும். பட் இதே நான் கிளவுட்ல போனேன் அப்படின்னா, எனக்கு தேவையான கம்ப்யூட் சைஸ், எனக்கு என் அப்ளிகேஷன நான் வந்து ஃபர்ஸ்ட் லோ லெவல்ல இருந்து தான் டெஸ்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து ஹையர் காஸ்ட் தேவையில்ல அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நான் என்ன பண்ணலாம், என்னோட ஹார்ட்வேர் காஸ்ட்ட வந்து நான் ரன் பண்ணலாம். அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிள். சப்போஸ் என்னோட அப்ளிகேஷன் வந்து டெவ்ல இருந்து, டெஸ்ட்ல இருந்து புரொடக்ஷன் போகுது அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நான் ஃப்ளெக்சிபிளா என்ன பண்ணலாம், அப்போ ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பெனிஃபிட். அண்ட் சின்ஸ் என்னோட டேட்டா சென்டர நான் மேனேஜ் பண்ணாததுனால, நான் என்ன பண்ணலாம், full responsibilities வந்து cloud. But again, when it comes to the configuration, it is our responsibility. Cloud வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த சர்வீசஸ லீவரேஜ் பண்ணா, நம்ம டேட்டா வந்து எப்பவுமே வந்து செக்யூரா இருக்கும், ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அண்ட் பிசிடிஆர் பிசினஸ் ரெக்கவரி அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரியும் நம்மளால வந்து பிளான் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹையர் செக்யூரிட்டி. ஸோ ஹையர் செக்யூரிட்டி இஸ் அகைன் பேஸ்ட் ஆன் கிளவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் வெண்டார் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஐடி அட்மினா நீங்களும் வந்து என்ன பண்ணணும், ரிசோர்ஸ்க்கான செக்யூரிட்டிஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கீங்களா, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாமே போட்டிருக்கீங்களான்னு பார்க்கணும். ப்ளஸ் அந்த ஹார்ட்வேர்க்கான செக்யூரிட்டிஸ் எல்லாமே அஜூரே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேபெக்ஸ் அண்ட் ஆபெக்ஸ். கேபெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்றேன். அந்த ஆஃபீஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 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 1000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ண போறாங்கன்னா, அவங்களோட டேட்டாஸ், அந்த ப்ராஜெக்ட்டோட டேட்டாஸ் எல்லாமே நான் என்ன பண்ண போறேன், என்னோட லோக்கல் டேட்டா சென்டர்ல நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த டேட்டா சென்டருக்கான ஸ்பேஸு, அதுக்கான சர்வர்ஸ், அதுக்கான பவர் மேனேஜ்மென்ட், அதுக்கான
பவர் அண்ட் கூலிங் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நான் வந்து கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட்டே இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். கரெக்ட்டா? நான் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அந்த அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே. சப்போஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்டின்னா, அது எனக்கு லாஸ். பட் அதே அதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸ்பெண்டிங் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்லி அப்ஃப்ரண்ட். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டா அதுக்கு வந்து அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அப்டின்றது பட்ஜெட்ன்றத நீங்க வந்து அலோகேட் பண்ணணும். ஓகே. பட் இதே வந்து ஆப்பரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்டின்னா என்னன்னா, அந்த அந்த சர்வீசஸ ரன் பண்றதுக்கான காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரன் பண்ண போறதுக்கான ரிசோர்ஸா இருக்கட்டும், இல்ல மேன் பவரா இருக்கட்டும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷனல் காஸ்ட். ஸோ கிளவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நோ கேபெக்ஸ். அதாவது வந்து நீங்க அப்ஃப்ரண்ட் காஸ்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, யூ ஆர் கோயிங் டூ ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்கேல் ஆர்க்கிடெக்சர். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் சக்சீட் ஆக ஆக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அத மிட் ஸ்கேல் ஆர்க்கிடெக்சரா மாத்தி, அதுக்கப்புறம் அத லார்ஜ் ஸ்கேல் ஆர்க்கிடெக்சரா நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் நீட்ஸ் தான் நீங்க என்ன பண்றீங்க, பேஸ்ட் ஆன் நீட் ஆர் டிமாண்ட் அதுக்கேத்த மாரி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஆப்பரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர மட்டும் இன்கிரீஸ் பண்றோம். ஸோ அதுக்காக மட்டும் தான் நம்ம பே பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ டிபிக்கல் ஆன் பிரெமிசஸ் கேபெக்ஸ் காஸ்ட் அதாவது ஒரு ஆன் ப்ரெமிசஸ்ல நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவோம்? ஒரு கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்டின்னா, சர்வர் வாங்குறதுக்கான காஸ்ட்டு, நெட்வொர்க் டிவைசஸ் லைக் ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ், ஃபயர்வால்ஸ், கேட்வேஸ் அதுக்காக நம்ம வந்து காஸ்ட் நெறைய செலவு பண்ணணும். அண்ட் ஸ்டோரேஜ் என்னோட டேட்டாவ நான் எப்படி ஸ்டோரேஜ் சேவ் பண்ண போறேன். ஃபைல் ஷேர்ஸா இருக்கட்டும், இல்ல டேட்டாபேஸ்க்கான ஸ்டோரேஜ் காஸ்ட்டா இருக்கட்டும். அண்ட் பேக்கப் அண்ட் ஆர்கைவ். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்க உங்க டேட்டாவ வந்து சேவ் பண்றது மேட்டர் இல்ல. சேவ் பண்ண டேட்டாவ எப்படி பிசிடிஆர் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் கிரிட்டிக்கல் ஆர் அவுட்டேஜஸ் நடக்குதுன்னா எப்படி நீங்க பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான காஸ்ட் அண்ட் டேட்டா சென்டர் காஸ்ட். ஸோ நீங்க ஆன் ப்ரெமிசஸ்லேயே டேட்டா வச்சிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ல இல்ல ஏதாவது ஒரு பவர் இன்டரப்ட்ல இல்ல ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ல உங்களோட டேட்டா வந்து லாஸ் ஆகுதுன்னா எப்படி நீங்க ரிடனன்சி எனேபிள் பண்ண போறீங்க. அதுக்கான டேட்டா சென்டர் செட்டப்போட காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கல் ஆன் ப்ரெமிசஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட். ஸோ ஆப்பரேஷனல் காஸ்ட் ஃபார் கிளவுட் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிளவுடு நீங்க போனீங்கன்னா என்னென்ன பண்ண போறீங்க? இப்போ நீங்க ஆன் ப்ரெமிசஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட் இருக்கு. பட் இதே நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்ல போனீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு பே ஒன்லி ஃபார் த ஆப்பரேஷனல் காஸ்ட். வேர் யூ ஆர் கோயிங் டு பே ஃபார் த சர்வர் ரிலீஸ் டைம். நீங்க எடுக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ண போறீங்களோ, அதாவது இது வந்து ஒரு வாடகை குடுக்குற மாரி தான். நான் வந்து 1 மந்த் அங்க ரென்ட்ல இருக்க போறேன் அப்படின்னா, அதுக்கான காஸ்ட்ட மட்டும் நீங்க குடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அண்ட் லைசென்ஸ் காஸ்ட். ஸோ இப்போ நான் ஆன் ப்ரெமிசஸ்ல இங்க என்ன பண்றேன், ஒரு சர்வர் வாங்குறேன். இந்த சர்வருக்கான லைசென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இயர்லி கான்ட்ராக்ட் தான். அதாவது வந்து இயர்லியா இருக்கலாம். இல்லன்னா வந்து பெர்பெச்சுவல் லைசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நான் வாங்கிட்டா, நாளைக்கு நான் அத யூஸ் பண்ணல அப்படின்னா, அகைன் அது எனக்கு லாஸ் தான். பட் கிளவுட்ல அப்படி கிடையாது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ரிசோர்ஸ் வாங்கும்போதே அதுக்கான லைசென்ஸே நீங்க வாங்கிடுவீங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் வேண்டாம் அப்படின்னா, உங்களுக்கு லைசென்ஸ் அண்ட் அண்ட் அந்த ரிசோர்ஸோட காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 0 ஆயிடும். எப்போ நீங்க அந்த ரிசோர்ஸ ரிமூவ் பண்றீங்களோ, அது ரிமூவ் ஆயிடும். ஸோ இங்க எனக்கு லைசென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நீட் முடிஞ்ச அப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன், டெஸ்ட்ராய் பண்ணிடுறேன். சப்போஸ் நான் லாங் டைம் ரன் பண்ண போறேன் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி கிளவுட்ல நெறைய ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மாடல்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணி நான் அகைன் வந்து காஸ்ட் சேவிங்ஸ் பண்ணிடுவேன். ஸோ யூசேஜ் டிமாண்ட் ஆர் ஸ்கால். ஸோ பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் யூசேஜ் வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னோட ரிசோர்ஸ ஸ்கேல் அப் பண்ணுவேன், ஸ்கேல் டவுன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரிசோர்ஸ் ஒன்லி வீக் டேஸ்ல தான் ரன் ஆகணும். அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், அதுக்கேத்த மாரி ஸ்கேலிங் ஜாப்ஸ் வந்து நான் ரைட் பண்ணிடுவேன். ஸோ தட் மண்டே டூ ஃப்ரைடே என்னோட சர்வீஸ் எல்லாமே ரன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி சாட்டர்டே, சண்டேஸ் வந்து ரெஸ்ட் லைன்ல போயிடும். அண்ட் தென் அகைன் வந்து மண்டே வந்து அகைன் சர்வர் வந்து ராம்ப் அப் ஆகும். ஸோ இதில நான் என்ன நடக்குது அப்படின்னா, நான் அந்த 5 டேஸ் ஒரு வீக் 7 டேஸ் அப்படின்னா, நான் 5 டேஸ்க்கான காஸ்ட் மட்டும் தான் பே பண்றேன். அகைன் 2 டேஸ்க்கான காஸ்ட் வந்து நான் வந்து கட் டவுன் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு காஸ்ட் பெனிஃபிட். ஸோ கேபெக்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெடிக்டபிலிட்டி. உங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 1,000,000 அப்படின்னா, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் பிரெடிக்ட் பண்ணி அதுக்கேத்த மாரி காஸ்ட்லெஸ் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ண முடியும். அதான் வந்து கேபெக்ஸ். ஸோ ஓபெக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து ட்ரை பண்றேன். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னா, ட்ரை பண்றேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு அது சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே. இல்ல ஃபெயிலியர் ஆகுதுன்னா இமிடியேட்லி நான் ரோல் பேக் பண்ணிட்டு குளோஸ் பண்ணலாம். ஸோ தட் என்னோட என்னோட லாஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன
ஒரு ஃபேஸ்லயே வந்து முடிஞ்சிரும். அண்ட் லோ இனிஷியல் காஸ்ட் அண்ட் டிமாண்ட் ஃப்ளக்சுவேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் வந்து நான் என்ன பண்ணலாம்? என்னோட ரிசோர்ஸ வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிளவுட் டிப்ளாய்மென்ட் மாடல்ஸ். ஸோ கிளவுட் டிப்ளாய்மென்ட் மாடல்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ கிளவுட்லயே வந்து 3 வெரைட்டி இருக்கு. ஒண்ணு வந்து பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட் அண்ட் ஹைபிரிட் கிளவுட். ஸோ பப்ளிக் கிளவுட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட்ஸ் ஃபார் காமன் யூசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் லைக் மீ அண்ட் யூ ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அக்கவுண்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதுல வந்து நம்ம வந்து ரிசோர்ஸ நம்ம வந்து டிப்ளாய் பண்ணி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து நம்ம ஒரு கிளவுட் செட்டப் பண்றோம் அப்படின்னா, வில் கோ வித் பப்ளிக் கிளவுட். Okay, common deployment model Azure, AWS, GCP are the example of public cloud. Everything runs on your cloud provider hardware. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் செட்டப் எல்லாமே எதில் ரன் ஆகும் அப்படின்னா cloud provider ஹார்ட்வேரில் வந்து ரன் ஆகும் அண்ட் அவைலபிள் டு எனி ஒன். ஸோ இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். பப்ளிக் cloud அப்படின்னா அவைலபிள் டு எனி ஒன். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம ஆஸ் யூஷுவல் பேசினது தான். ஹைலி ஸ்கேலபிள், பே as you go. ஸோ நம்ம வந்து எவ்வளோ என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் நம்ம வந்து பே பண்ண போகிறோம். அதை மீறி வந்து நம்ம பே பண்ண வேண்டாம். அண்ட் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆர் அப்கிரேட். சப்போஸ் அந்த ஹார்ட்வேரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இல்லை அந்த நெட்வொர்க் கேபிளில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் கிளவுட் வெண்டர். அண்ட் பிரைவேட் கிளவுட். பிரைவேட் கிளவுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளவுட்ல நீங்க என்னென்ன பெனிஃபிட் பார்க்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளவுட்ல வந்து என்னென்ன சர்வீசஸ நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ, அதே சர்வீசஸ உங்களோட பிரைவேட் டேட்டா சென்டர்ல நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிஐன்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ என்னோட கம்பெனி வந்து ஒரு பேங்கிங்ல இருக்கு. இல்ல ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்னா, என்னோட டேட்டா சென்டர் வந்து ஷேர்டு டேட்டா சென்டரா இருக்கக்கூடாது. இப்போ பப்ளிக் கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர்டு டேட்டா சென்டர். ஸோ இந்த டேட்டா சென்டர்ல நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க. இன்னொரு வெண்டார்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அவைலபிள் டு எனிஒன். பட் பிரைவேட் கிளவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வந்து என்ன பண்ணிடுவீங்க, டேட்டா சென்டர ரெடி பண்ணிடுவீங்க. இந்த டேட்டா சென்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்க, கிளவுட் அவங்களோட ஸ்டாக்க வந்து டிப்ளாய் பண்ணி இட்ஸ் ஒன்லி டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டை அப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் கிளவுட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ். பிகாஸ் சின்ஸ் இட்ஸ் மேனேஜ்டு பை யூ, ஒன்லி யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். இது டிப்பிக்கலா பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ப்ரெமிசஸ் தான். பட் நீங்க யூஸ் பண்ற சொல்யூஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட்ல இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த GUI எல்லாமே தெரியும். பட் அகைன் இட்ஸ் அ பிரைவேட் கிளவுட். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் செக்யூரிட்டி வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். சின்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த டேட்டா சென்டர் உள்ள யார் போறா, வரா, என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். அண்ட் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் ஓவர் ஆல் ரிசோர்ஸஸ். ஸோ உங்களுக்கு உங்களோட கண்ட்ரோல்ல எல்லா ரிசோர்ஸுமே இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இட் சப்போர்ட் த லெகசி சினாரியோஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெகசினா ஓல்ட் அண்ட் அவுடேட்டட் அப்ளிகேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அதை உங்களால பப்ளிக் கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஸ்டில் வந்து பிரைவேட் கிளவுட்ல ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் கிளவுட். ஸோ மெனி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலை தான் யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் ஹைபிரிட் கிளவுட். ஹைபிரிட்னா என்னன்னா பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கிளவுட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனியில் என்னோட எம்ப்ளாயீஸோட யூசர் நேம், அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிட்டி குரூப்ஸ் எல்லாமே ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிளவுட்ல இருக்க ஒரு டைரக்டரிலையும் வந்து சிங்க் ஆகும். ஸோ என்னோட அப்ளிகேஷன் யாராச்சும் வெளிய இருந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டைரக்டரியில ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் உள்ள வருவாங்க. ஸோ இது பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைபிரிட் கிளவுட். அதாவது வந்து என்னோட ஐடென்டிட்டி சர்வர்ஸ் எல்லாமே வந்து நான் ஆன் பிரம்ல வச்சிருப்பேன். பட் இங்க ஏதாச்சும் நான் ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் ஒரு யூசர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அந்த ஜான்ற யூசர் வந்து என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து சிங்க் ஆகி கிளவுட்ல இருக்க டைரக்டரியிலயே வந்து சிங்க் ஆயிடுவாரு. சப்போஸ் நான் ஏதாச்சும் ஒரு கிளவுட்ல ஒரு அப்ளிகேஷன் டைரக்ட்டா ஹோஸ்ட் பண்றேன். நான் வந்து ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா, சின்ஸ் ஜானோட ஐடென்டிட்டி இங்க ஆல்ரெடி சிங்க் ஆயிருக்கிறதுனால, ஜானால இங்கே ஆதென்டிகேட் பண்ணி அந்த அப்ளிகேஷன வெளிய இருந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைபிரிட் கிளவுட். இல்ல நீங்க ஆன் பிரெமிசஸ்ல ஒரு சர்வர் வச்சிருக்கீங்க. அந்த சர்வரோட பேக்கப் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு உங்ககிட்ட ஆன் பிரெமிசஸ்ல கேப்பபிலிட்டி இல்லன்னா, அதோட பேக்கப்ப மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளவுட்ல வந்து மாத்தி வைக்கலாம். அதாவது உங்களோட ஆன் பிரெமிசஸ்ல சர்வர்ல இருக்க டேட்டா இங்க பேக்கப் பண்ண முடியல அப்படின்னா, அந்த டேட்டாவ மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்? கிளவுடுக்கு பேக்கப் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் மாடல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அஷ்யூர் கோர் சர்வீசஸ். ஸோ அஷ்யூர்ல நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து அஷ்யூர்ல சின்ன சின்னதா வீடியோஸ் மேக் பண்ணி போட போறேன். போத் ஆன் இங்கிலீஷ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தமிழ் வெர்ஷன். ஸோ விஎம்
எப்படி கிரியேட் பண்றது? நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்றது? அதுக்கப்புறம் வந்துட்டு அத எப்படி செக்யூர் பண்றது? ஸ்டோரேஜ் என்ன? அந்த மாரி நம்ம நெறைய வீடியோஸ் அப்கமிங் டேஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ என்னோட சேனல நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபுல் அஷ்யூர் நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு தமிழ்லயே நான் வந்து டெலிவர் பண்ண போறேன். இல்ல எனக்கு தமிழ் கஷ்டமா இருக்கு அப்டின்னா, ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் நாலேட்ஜ்லயும் நான் வந்து அதே வீடியோவ போஸ்ட் பண்ண போறேன். ஸோ எவ்ரி வீக் சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட வீடியோஸ் வந்து சேம் கன்டென்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2த்துலயுமே வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த அஷ்யூர் கோர் சர்வீசஸ். ஸோ அஷ்யூர்ல இப்போ நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின் அண்ட் கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். பட் வி ஹேவ் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் இன் அஷ்யூர். அண்ட் தென் ஸ்டோரேஜ் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, பிளாப் ஸ்டோரேஜ், அஷ்யூர் ஃபைல், பிரீமியம் ஸ்டோரேஜ். அதாவது வந்து எப்படி நீங்க ஆன் ப்ரெமிசஸ்ல வந்து நெறைய ஸ்டோரேஜ் டைப்ஸ் யூஸ் பண்றீங்களோ, ஸோ அதே போல இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நீங்க ஒரு ஃபைல்ஸ் அண்ட் வீடியோஸ் இல்ல ஆடியோஸ் வந்து சேவ் பண்றீங்கன்னா, நம்ம பிளாப் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணலாம். இல்ல அஷ்யூர் ஃபைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆன் பிரம்ல ஒரு ஃபைல் ஷேர் யூஸ் பண்றீங்கன்னா, அதே போல நம்ம வந்து இங்க அஷ்யூர் ஃபைல் ஷேர்ன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கு. ஸோ இது தான் வந்து ஒரு முக்கியமான காம்போனன்ட். ஸோ நம்ம எந்த நெட்வொர்க்கிங் காம்போனன்ட்ஸ டிப்ளாய் பண்றதுக்கு சாரி எந்த ஒரு ரிசோர்ஸ நம்ம டிப்ளாய் பண்றோம்னாலும், நம்மளுக்கு வந்து இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் வந்து நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லோட் பேலன்சர்ஸ். என்னோட அப்ளிகேஷன் வந்து ஒரு 3 டயர் ஆர்க்கிடெக்சர். எனக்கு பிஹைண்ட்ல நெறைய சர்வர்ஸ் இருக்கு. லோட ஷேர் பண்ணணும்னா, நம்ம லோட் பேலன்சர் யூஸ் பண்ணலாம். டிஎன்எஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே இந்த ஹைபிரிட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நான் சொன்னேன்ல ஹைபிரிட் கிளவுட். ஸோ இந்த அஷூர் ஏடி கனெக்ட் அப்படின்னு இப்போ வந்து இது என்ட்ரா கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாறிருச்சு. இனிமேட்டு அஷூர் ஏடி கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரா ஐடி. இது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்லைடுன்றதுனால அதே அப்டேட் ஆயிருக்கு. அஷூர் ஏடி அப்படின்ற நேம வந்து மைக்ரோசாஃப்ட் ரீசென்ட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ட்ரா ஐடி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து இது. நீங்க பேக்கப், ஆப்பரேஷனல் இன்சைட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஹைபிரிட் ஆப்பரேஷன் மூலியமா நீங்க பார்த்துக்கலாம். அப்படியே நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் வந்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி அந்த வெப் சர்வீசஸ், ஏபிஐ மேனேஜ்மென்ட், நோட்டிஃபிகேஷன், இந்த லாஜிக் ஆப்ஸ் அப்டின்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு சர்டைன் லாஜிக் டிஃபைன் பண்ணலாம். ஆ இந்த இந்த டைமுக்கு இத ரன் பண்ணு, இந்த லாஜிக்க ப்ளே பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த லாஜிக் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபங்ஷன் ஆப்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்டின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு பேட்ச் ஜாப்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க. அந்த மாரி ஒரு ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணணும். இல்ல ஒரு லினக்ஸ் ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணணும் ஒரு சர்வர்ல அப்டின்னா, நீங்க வந்து ஃபங்ஷன் ஆப் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ இந்த சைடு செக்யூரிட்டில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வி ஹேவ் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஆட்டோமேஷன், கீ வால்ட். நம்ம சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டேட்டாபேஸோட ஒரு கீஸ செக்யூரா ஸ்டோர் பண்ணணும். இல்ல ஒரு சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ட சேஃபா ஸ்டோர் பண்ணணும்னா, வி ஹேவ் சம்திங் கால்ட் கீ வால்ட். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் சம்திங் கால்ட் மார்க்கெட் பிளேஸ். தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ எல்லாமே சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அத ரெஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அஷ்யூர் ஃபயர்வால் போல, எனக்கு வந்து செக் பாயிண்ட் ஃபயர்வால் வேணும், இல்ல பாலோ ஆல்டோ ஃபயர்வால் வேணும், இல்ல சிஸ்கோ ஃபயர்வால் வேணும். அந்த மாரி ஏதாச்சும் நீங்க இல்ல ஃபோர்டிகேட் ஃபயர்வால் வேணும் அப்டின்னீங்கன்னா, அந்த ஃபயர்வால்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸா இந்த ஸ்டோர்ல இருக்கும். நம்ம போய் அத எடுத்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டேட்டாபேஸஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் SQL டேட்டாபேஸ், MongoDB, காஸ்மோஸ் அந்த மாரி நெறைய டேட்டாபேஸ் இருக்கு. அண்ட் அனாலிட்டிக்கல் சொல்யூஷன்ஸும் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, சின்ஸ் வி ஆர் ஸ்டார்ட்டிங் நவ், நாம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு விஎம் எப்படி கிரியேட் பண்றது? ஒரு விநெட் எப்படி கிரியேட் பண்றது? எப்படி வந்து விஎம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணொண்ணா வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு அஷ்யூர் ரிசோர்ஸ நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். எய்தர் ஒரு ஒரு சின்ன காம்போனன்ட்டா இருக்கட்டும். அது வந்து என்ன மாரி ஒரு ஹைரார்கில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுவோம். அதோட பில்லிங் மெத்தட் என்ன அப்டின்றத பார்க்கணும். ஸோ கன்சிடர் யூ வாண்ட் டூ பிளான் டூ டிப்ளாய் சம் ரிசோர்ஸஸ். நீங்க வந்து ஒரு விஎம், விநெட் அதாவது வந்து நீங்க ஒரு விநெட்ல ஒரு விஎம் டிப்ளாய் பண்ணணும் அப்டின்னு பார்க்குறீங்க. அத டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றீங்க. ஓகே. நீங்க ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட் சைன் அப் பண்ண உடனே, ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ரூட் டெனண்ட்ட கிரியேட் பண்ணும். ஓகே. அந்த ரூட் டெனண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃபால்ட் மேனேஜ்மென்ட் குரூப். உங்ககிட்ட ஒரு டிஃபால்ட் மேனேஜ்மென்ட் குரூப் ஒண்ணு கிரியேட் ஆகும். மேனேஜ்மென்ட் குரூப் அப்டின்னா என்னன்னா, விச் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ என்கிட்ட வந்து என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஈஸ்ட் யுஎஸ்ல இருக்கு. என்னோட ஆஃபீஸ் வந்து அக்ராஸ் த குளோப் இருக்கு அப்டின்னா, நான் என்ன பண்ணலாம்? நான் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன எல்லா ரீஜியனுக்கும் யூஸ் பண்ணாம, நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ரீஜன் வைஸும் நான் வந்து டிஃபரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணலாம். அந்த ரீஜியனுக்குள்ள நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரீஜன் ஈஸ்ட் யுஎஸ். என்னோட ஈஸ்ட் யுஎஸ் ரீஜன்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட கம்பெனி வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு.
அதுக்கப்புறம் லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கான ரிசோர்ஸ தனித்தனி சப்ஸ்கிரிப்ஷன்ல வைக்கணும் அப்படின்னு அவங்க பிரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, தென் நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி அத வந்து என்னோட கம்பெனியோட சிங்கிள் மேனேஜ்மென்ட் குரூப்ல வந்து நான் வந்து டைப் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ சப்ஸ்கிரிப்ஷன்? சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் அ பில்லிங் என்டிட்டி. ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ பில்லிங் என்டிட்டி. நீங்க அஷூர்ல டிப்ளாய் பண்ண போற எல்லா ரிசோர்ஸுமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கீழ தான் வரும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும். லைக் உங்களோட வீட்டோட ஈபி கார்டு மாரி. உங்க ஈபி கார்டுக்கு எப்படி ஒரு 12 டிஜிட், 16 டிஜிட் நம்பர் இருக்கோ, அதே போல ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போடப் போற ரிசோர்ஸ்க்கான காஸ்ட் எல்லாமே வந்து பில் ஆகும். Okay. So what is a resource group? So once the subscription is created, we will create something called a resource group. In the resource group, it's nothing but it's a லாஜிக்கல் கண்டெய்னர். ஓகேவா? கண்டெய்னர் அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் மாரி. நீங்க டிப்ளாய் பண்ண போற எல்லா ரிசோர்ஸுமே இந்த லாஜிக்கல் கண்டெய்னர் உள்ள தான் வந்து ட்ராப் ஆகும். ஓகேவா? நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஓ உங்களுக்கு ஏத்த மாரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு நெட்வொர்க்கிங் காம்போனன்ட்ஸ் போடுறீங்கன்னா, நெட்வொர்க் ஹைஃபன் ஆர்ஜி இல்ல மானிட்டரிங் போடுறீங்கன்னா, மானிட்டரிங் ஹைஃபன் ஆர்ஜி அந்த மாரி நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு லாஜிக்கல் குரூப் அதாவது ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி அதுல வந்து உங்க ரிசோர்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் அஷூர்ல நீங்க எந்த ரிசோர்ஸ் டிப்ளாய் பண்ணாலும் இல்ல டிப்ளாய் ஆர் கிரியேட் பண்ணாலும் எல்லாமே எண்ட் ஆஃப் த டே ஒரு ரிசோர்ஸ் குரூப் உள்ள தான் வரும். அந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள டை அப் ஆயிருக்கும். அது கீழ வர்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிசோர்ஸஸ் லைக் VNet, கம்ப்யூட், ஸ்டோரேஜ், SQL ஆர் ஆட்டோமேஷன் அக்கவுண்ட் எல்லாமே. ஓகேவா? ஸோ நீங்க இங்க போடுற ரிசோர்ஸ் எல்லாமே இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கும். இந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட பேசும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கும், இந்த மேனேஜ்மென்ட் குரூப்போட டை ஆயிருக்கும். ஸோ இதோட கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, இப்போ நான் ஒரு கவர்னன்ஸ் பாலிசி கொண்டு வரேன். அதாவது இந்த ஈஸ்ட் வெஸ்ட் ரீஜியன்ல யாருமே ஈஸ்ட் யுஎஸ் ரீஜியன் தவிர வேற எந்த ரீஜியன்லயும் ரிசோர்ஸ டிப்ளாய் பண்ணக்கூடாதுன்னா, நான் என்ன பண்ணலாம், அந்த பாலிசிய இந்த லெவல்ல அப்ளை பண்ணேன்னா, அந்த பாலிசி இங்க இருக்க எல்லாருக்குமே அப்ளை ஆகும். இல்ல நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் தான் பண்ணணும் அப்டின்னா, அங்க மட்டும் நான் வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு செப்பரேட் ட்ரீ லைக் ஹைரார்கி வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் மேனேஜ்மென்ட் குரூப்ஸ். ஓகே. ஸோ இந்த செஷனோட ரிவ்யூ வருவோம். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்டின்னா, வாட் இஸ் கிளவுட்? ஓகே. வாட் இஸ் கிளவுட் அப்டின்னு பார்த்தோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தோம். கிளவுடோட பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் கிளவுடோட மாடல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பேசிக் ஆர்க்கிடெக்சர் கிளவுட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு சாம்பிள் ஆர்க்கிடெக்சர் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளவுட் ஹைரார்கி. ஸோ அஷூரோட ஹைரார்கி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஃப்ரீ அஷூர் அக்கௌண்ட் எப்படி வந்து ஓப்பன் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் தென் ஃபர்தர் மோர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி வில் see about how to deploy a resource from infrastructure as a service. ஸோ ஒரு அஷூரோட ஸ்டார்ட் அதாவது வந்து ஒரு விஎம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எப்படி பேக்கப் பண்ணுறது, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது, அதுக்கு எப்படி செக்யூரிட்டி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு தென் நம்ம ஒரு அஷூர் ரிசோர்ஸஸாக நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் a நைஸ் டே.